Assalamualaikum and hi viewers. Welcome to Hanan Sami Recipe. இன்னைக்கு நம்ம சேனல்ல மைதா மாவு, முட்டை, ஓவன் இதெல்லாம் இல்லாம ரொம்ப ஈஸியா சாக்லேட் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கேக் செய்யறதுக்கு நமக்கு 400 கிராம் சாக்லேட் பிஸ்கட் நமக்கு தேவைப்படுது. நான் 350 கிராம் சாக்லேட் பிஸ்கட் எடுத்திருக்கேன். 50 கிராம் வீட் பிஸ்கட் நான் எடுத்திருக்கேன். நீங்களும் இதே மாதிரி எடுத்துக்கோங்க. இதை நம்ம நல்ல மிக்ஸி ஜார்ல போட்டு நல்ல ஃபைன் பவுடரா நம்ம திரிச்சு நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்ல சாஃப்ட் பவுடர் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் இதில் 2.5 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். நான் வந்து ஸ்வீட்னஸ் எனக்கு மீடியமாக இருந்தது. உங்களுக்கு ஸ்வீட்னஸ் அதிகமாக வேணும் அப்படின்னா 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை நீங்கள் பவுடர் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துடலாம். இது கண்டிப்பாக சேர்க்கணும்னு இல்லை, வேணான்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இதில் 340 ml அளவுக்கு மில்க் வந்து நம்ம சேர்த்து பால் சேர்த்து நம்ம பேட்டர் ரெடி பண்ணிடலாம். மில்க் நமக்கு ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சில்லுன்னு இருக்கக்கூடாது. ரூம் டெம்பரேச்சரில் வார்மான பாலாக தான் மில்காக தான் நமக்கு இருக்கணும். இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து பேட்டர் ரெடி பண்ணிடலாம். கேக் பேட்டர் நல்லா கண்டினியூவாக விஸ்க் பண்ணிக்கிட்டே இருங்க. நமக்கு கேக் பேட்டர் கிடைக்கிற வரைக்கும் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி நமக்கு வர வரைக்கும் விஸ்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம பாருங்கள், நமக்கு கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ இந்த பேட்டரை ஒரு பட்டர் கிரீஸ் பண்ண ஒரு பவுலில் மோல்டில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறேன், மாற்றிக்க போகிறேன். மாற்றியாச்சு. இப்போ நம்ம ஒரு பேனில் அடியில் நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு இல்லைனா மணல் எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். இதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சு நம்ம இதை ஒரு ப்ரீஹீட் பண்ண போகிறோம். ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நம்ம கேக் மோல்டை இதில் வச்சிடலாம். வச்சுட்டு மூடிடுங்க. அந்த ஹோலை வந்து நான் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை ஒரு 40 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். 40 நிமிஷம் கழிஞ்சிருச்சு. கேக் நமக்கு நல்ல பேக் ஆயிடுச்சா அப்படிங்கிறத நம்ம டூத் பிக் வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். பேக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேக்கை வெளியே எடுத்துடலாம். ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம். அவ்வளோதான், நமக்கு கேக் நல்லா சூப்பராக நமக்கு சாஃப்டாக இருக்குது, ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து இதை சிம்பிளாக மெல்ட் பண்ண சாக்லேட் வச்சு தாங்க நான் டாப்பிங்ஸ் பண்ணியிருக்கேன். உங்கள் இஷ்டம், நீங்கள் ஏதாவது வேறு ஏதாவது க்ரீம் வச்சு கூட நீங்கள் டாப்பிங்ஸ் பண்ணிக்கலாம். நான் சாக்லேட் வச்சு தான் நான் வந்து டாப்பிங்ஸ் பண்ணியிருக்கேன். நமக்கு சூப்பரான யம்மியான கேக் நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸி. வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதுக்கு மேலே தேங்காய் துருவல் ட்ரை கோகோனட் ஷ்ரெட்டட் வந்து நான் இதில் வந்து தூவிருக்கேன். இப்போ கேக் நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் ஹனான் சமி ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இப்படிக்கு நாவின் நரம்புகள் நடனமாட நற்சுவை உணவுடன் உங்கள் ஹனான் சமி ரெசிபி.